உயிர் எழுத்துக்களில் ஆ, மெய் எழுத்துக்களில் உயிர் மெய் எழுத்துக்களில் மா. அழகு தமிழின் தனித்துவம் அம்மா. மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். Never forget your mother. அம்மா என்றால் பாசம், நேசம், அக்கறை, அன்பு, அரவணைப்பு எல்லாம். Mother means love, care, affection and warmth. முகம் தெரியும் முன்பே, குரல் தெரியும் முன்பே, நான் கருவில் இருக்கும் போதே அம்மை நேசித்தவள் அம்மா. Our mother is the one who loved us while we were still in the womb, even before our face is visible. எத்தனையோ உறவுகள் வந்தாலும் யாராலும் அன்னைக்கு ஈடாக முடியாது. No matter how many relationships there are in the world, nobody can replace mother. ஒருபோதும் என்னை ஹரிக்கு விட மாட்டாள். Mom is the one who always cares and never deceives us. வயதில் எவ்வளவு வளர்ந்தாலும் தாய்க்கு தன் பிள்ளை குழந்தைதான். Even though you are grown up, you are her baby for your mother. எந்த ஒரு மொழியாலும் அந்த தாயின் அன்பினை, வலிமையை, அர்ப்பணிப்பை விவரிக்க முடியாது. No language can express the power, depth and dedication of a mother's love. அளவுகோல் இல்லாத அன்பு, சுயநலமை இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம் அம்மா மட்டும்தான். Mother is the one who has unlimited love and has a heart without selfishness and a face without hatred. உலகில் அன்னை என்பவள் இல்லை என்றால் மனித பிறப்பு இல்லை எனலாம். அன்னையதாம் பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு அளி தரும் அன்பை அவர்களின் தன்னலமற்ற தியாகத்தை கொண்டாடுவதே அன்னைய தினம். If there are no mothers in the world, there will be no humanity. Mother's Day is a celebration of lovingness, selfless sacrifice. உயிருக்குள் அதிகாது உதிரத்தை பாலாகி பாசத்தில் தாளாதி பல யூவுகள் தோக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் அன்னை என்னும் அன்பு தெய்வங்களுக்கு இனிய அந்நத்தின பாட்டுகள் கூறி ஆண்டு மாணவர்கள் இந்நிகழ்வை ஆகிய நாம் இந்நிகழ்வை சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம். சரி, பரவாயில்ல, நான் கவனித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளா, அம்மா அங்காங்களை கூப்பிடுகிறாள். தாத்தா, மதர்ஸ் டேக்கு ஒரு கார் செய்திருக்கிறோம். அம்மா கிட்ட சொல்லாதீங்க தாத்தா, சர்ப்ரைஸா கொடுக்க வேண்டும். அப்படியா நினைக்கிறீங்க? உங்கள் அம்மா என்ன வேலைகள் செய்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். இங்க சொல்லுங்க பாப்போம். அதிகாலையில் தன் வேலையை தொடங்குவார். எங்களுக்காக காலை சாப்பாடு தயார் செய்கிறார். பின் எங்களை எழுப்பி ப்ரஷ் பண்ணி உணவு தந்து பாடசாலைக்கு தயார்படுத்துவார். பேக்கெல்லாம் பேக் பண்ணி எங்களை பாடசாலையில் கொண்டு போய் விடுவார். நாங்கள் லேட் ஆகக்கூடாது என்பதும் மிகவும் கவனமாக இருப்பார். இதோடு அவள் வேலை முடித்தரா என்ன? இனி அவள் தனது அலுவலகம் போக வேண்டும். வீட்டுக்கு வந்த பின் பிள்ளைகளை கூட்டி வர வேண்டும். பின் எங்களுக்கு உணவு தந்த ஓய்வெடுக்க விளையாட வைப்பார். அதன் பிறகு தனது வேலைகளை முடித்துவிட்டு தூங்க போவார். இப்படி வேலை செய்கிற அம்மாவுக்கு கேட்கிற கூத்து, நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா இல்லையா? கட்டாயம் செய்ய வேண்டாம். அன்னையர் தின வாழ்த்துக்கள் அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே. ஓ மகிழ்ச்சி, நீங்களே கார்ட் செய்து பூ கொத்தும் தந்துள்ளீர்கள். நன்றி பிள்ளைகளே. ஆனால் அம்மாவுக்கு இதெல்லாம் பெரிய மகிழ்ச்சியை தராது. நீங்கள் நல்ல பழக்கத்தில் பழகி பெரியோர் சொல்கிறது திறமையாக படித்து கெட்டிக்கார பிள்ளைகளாக வருவதுதான் நீங்கள் எனக்கு தர உண்மையான அன்னையர் தின பரிசாக அமையும் பிள்ளைகளே. என்ன செய்வீர்களா? நிச்சயம் செய்வோம்.